சேஃபாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. பஸ் ஸ்டாண்டு பக்கத்துலேயே இருக்கிறதுனால கொஞ்சம் டஸ்ட்டு படியும். ஸோ அதனால நாங்கள் இது போலயே கவரில் நாங்கள் சேஃபாக அவங்கவுங்க ட்ரெஸ்ஸை நாங்கள் வச்சு கொடுத்துருவோம். இங்கே பாருங்க, அப்படியே தச்சு அப்படியே அவங்களுடைய ப்ளவுஸை அவங்க கவரில் போட்டு நாங்கள் வச்சுருவோம். இதெல்லாம் கட் பண்ணி இருக்குது. இது நாளைக்கு வந்து நாங்கள் ஸ்டிச் பண்ணணும். பாருங்க, கடையில் எல்லோரும் போயிட்டாங்க. போன பிறகு தான் என்னால் வீடியோ எடுக்க முடியுது. அதுக்கு முன்னாடியே என்னால் வீடியோ எடுக்க முடிய மாட்டேங்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஹலோ, வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி கிளைனா டெய்லர்லேருந்து நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, இன்றைக்கி எவ்வளோ ப்ளவுஸ் நாங்கள் ஒர்க் பண்ணியிருக்கோம் அப்படின்றது தான் வீடியோவாக நம்ம பார்க்க போகிறோம். டெய்லி என்னென்னா நாங்கள் வந்து ப்ளவுஸ் ஒர்க் பண்ணுறோம், டிசைன் பண்ணுறோம், கட்டிங் பண்ணுறோம் அப்படின்னு போடணுன்ட்டு ஆசை தான். ஆனால் நிறைய கஸ்டமர் வந்துக்கிட்டு போய்கிட்டு அது போல் இருக்கிறதுனால எனக்கு சரியான முறையில் வீடியோ எடுக்க முடியல, போட முடியல. வர பிள்ளைங்கள்லாம் வர அப்படின்னு சொல்கிறதுனால சரியாக அவங்கள கஷ்டப்படுத்தணும் அப்படின்ட்டு தான் வீடியோ வந்து டே டைம்லலாம் நான் எடுக்கிறதில்ல. இப்போ எல்லோரும் போயிட்டாங்க, வேலை முடிஞ்சிடுச்சு. இன்றைக்கி நாங்கள் என்ன ஒர்க் பண்ணோம் அப்படின்ற காமிக்க போகிறோம், வாங்க பார்க்கலாம். இன்றைக்கி நாங்கள் எல்லாம் ஒர்க் பண்ண எல்லா ப்ளவுஸுமே ரொம்ப பிக் சைஸ் தாங்க. அதாவது 40 சைஸு, 38, 40, 42 அந்த மாதிரி சைஸ் தாங்க. பாருங்கள், இன்றைக்கி எல்லாமே வந்து பெரிய பெரிய சைஸாக ஸ்டிச் பண்ணதுனால இன்றைக்கி வந்து கம்மியாக தான் ஒர்க் பண்ணியிருக்கோம். ஏன்னா இதுக்கே வந்து ரொம்ப டைம் எடுக்கும். ஓகேவா? இது வந்து கிராஸ் பீஸ், உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இது நமக்கு முன் போர்ஷனை இப்படியே செஞ்சு பார்த்தாலே, இப்படி எடுத்து பார்த்தாலே தெரியும். இது கிராஸ் பீஸு. இது பாடி சுற்றளவு 40 தாங்க. இந்த மாதிரி பாடி சுற்றளவு நம்ம 40 வைக்கும் பொழுது நல்லா கவனிங்க. நிறைய பேர் வந்து எனக்கு கமெண்டில் கேட்டிருக்கீங்க, இதோட லென்த்து வந்து 13 வரும், 13 அப்படி இல்லைன்னா 13. இது அந்த லென்த்து வந்து இது கிராஸ் பீஸுங்கிறதுனால அதை 13 நமக்கு ஓகே, கரெக்டாக இருக்கும். அப்புறம் பாடி சைஸ் அதிகமாக இருக்கிறவங்களுக்கு இதோட லென்த்தும் அதிகமாக வைக்கணுங்க. சின்னதாக இருக்கிறவங்களுக்கு 2.5 2.25 போதும். பாடி சைஸ் 40ங்கும் போது இது வந்து நம்ம 3 3.5 வச்சு தான் நமக்கு கரெக்டாக இது நடுப்புற வரும். ஓகே, இவங்களுக்கு வந்து ஒரு ப்ளவுஸ் தான் இவங்க தைக்க கொடுத்துருந்தாங்க. அதனால் இவங்களுக்கு 1 தான் தைச்சிருக்கோம். இன்னும் கொக்கிலாம் நாங்கள் வந்து தைக்கல. ஏன்னா இன்றைக்கி தான் இப்போ தான் தைச்சி முடிச்சிருக்கோம். நாளைக்கு வந்து தான் நாங்கள் கொக்கிலாம் சரி பண்ணுவோம். ஓகே, நெக்ஸ்ட்டு இது வந்து ஒரு ஸ்கூல் டீச்சர் இவங்க. அதனால் எனக்கு வந்து இந்த பேக் நெக்லாம் எனக்கு வந்து சின்னதாகவே எனக்கு தைங்க, ரொம்ப லோ பண்ணி இறக்கிடாதீங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. நார்மல் ப்ளவுஸ் தான். இதில் வந்து எனக்கு கொஞ்சம் லைனிங் வச்சு நீங்கள் தைச்சி கொடுங்க அப்படி கேட்டிருக்காங்க. லைட்டாக கொஞ்சம் பஃப்பு கேட்டிருக்காங்க. பஃப்புன்னா நார்மல் பஃப் தான், இப்படி ஃப்ளீட்டாக வச்சுருக்கோம். நாங்கள் ஆஃப் கை நார்மலாக வச்சுருக்கோம். இங்கே பாருங்கள், எங்களுக்கு ரைட் சைடு விட ராங் சைடு நாங்கள் ரொம்ப அழகாகவே தைப்போம். பாருங்க எப்படி ஸ்டிச் பண்ணியிருக்காங்கன்ட்டு. எங்களுக்கு வந்து ரைட் சைடு விட ராங் சைடு எப்படி இருக்குது அப்படின்னு தான் நாங்கள் முக்கியமாக அதில் வந்து கவனத்தை செலுத்துவோம். ஒரு இடத்துக்கு நம்ம ப்ளவுஸ் வந்து தைக்க போகும்போது பார்க்குறதுக்கு நல்லா பர்ஃபெக்டாக அழகாக இருக்கணும், அதுக்காக அது போல் தைக்கிறது. ஓகே, இது முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட்டு இது ஒரு லைனிங் ப்ளவுஸ் தான். இவங்களும் வந்து கொஞ்சம் வயசானாங்க, அதனால் லேஸ்லாம் எனக்கு எதுவும் வேணாமா, சும்மா நார்மலாகவே தைச்சி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. இவங்களுக்கு பாடி சைஸ் வந்து இவங்களுக்கு 36 பாருங்க, ப்ளவுஸு 36. ஓகேவா? இது 4 ப்ளவுஸு பிரின்சஸ் கட்டிங். இது வந்து ஒரே பாப்பாவுக்கு தான் 4 ப்ளவுஸுமே. இவங்க வந்து அந்த சேரீக்கு தகுந்த மாதிரி லேஸ் வச்சு டேசஸ் வச்சு கேட்டிருக்காங்க. இவங்களுக்கு அடுக்கு நாட்டு வச்சுருக்கோம். இந்த மாதிரி தான் நிறைய பிள்ளைங்க வந்து விரும்புகிறாங்க. இது பிரின்சஸ் கட்டிங் வந்து நாங்கள் கட் பண்ணும்போது ஒரு நாளைக்கு நான் வீடியோ எடுத்து உங்களுக்கு போடுறோம். ஓகேவா? ஸ்டிச் பண்ணும்போதெல்லாம் டைம் இருக்க மாட்டேங்குதுங்க வீடியோ எடுக்கிறதுக்கு. இதுவும் அந்த பாப்பாக்குள்ளே தான். இது சேரீயில் வந்து காப்பர் கலர் இன்க்ளூட் பண்ணிக்கிறதுனால காப்பர் கலர் நாங்கள் லேஸ் வச்சு காப்பர் கலர் நாங்கள் நாட் ரோப் வச்சுருக்கோம். இது பிங்க் கலர், கோல்டன் வித் பிங்க்கு, அதே போலவே லேஸ் வச்சுருக்கோம். இதுக்கு சிங்கிள் நாட்டு. இதுக்கு லைட்டாக பஃப்பு, லைட்டாக அப்படி தூக்குனா மாதிரி இருக்குங்கள, அந்த மாதிரி லைட்டாக பஃப்பு.
இது அந்த பாப்பா தான். இந்த பாப்பாவுக்கு இதில் கோல்டன் வித் க்ரீனு, அதாவது மயில் க்ரீன். ஓகே, இது 4 ஒருத்தவங்க முடிஞ்சிச்சு. அப்புறம் நார்மல் ப்ளவுஸ் தான். நார்மல் ப்ளவுஸ் இங்கே பாருங்கள் இத்தனை தைச்சிருக்கோம். இதில் ஒரு லைனிங் இருக்குது. லைனிங்கில் இந்த மாதிரி டிசைன்லாம் கொடுத்துக்கிறதுனால லேஸ்லாம் எதுவும் வேணும்னு சொல்லிட்டாங்க. ஸோ இதில் என்ன ஒரு விஷயம்னா, இந்த மாதிரி ட்ரெஸ்ஸில் இந்த மாதிரி டிசைன் கொடுத்துட்டாங்கனாலே நமக்கு கொஞ்சம் ப்ராப்ளம் தாங்க வரும். இந்த ஸ்லீவை என்ன செஞ்சுருவாங்கன்னா, இந்த பேக் நெக் இருக்க பார்த்திங்களா, இந்த டிசைனை இது ஓரமாக ஒட்டி வச்சுருவாங்க. ஒரு ஸ்லீவை, இன்னொரு ஸ்லீவு கொஞ்சம் தாராளமாக இடம் இருக்கும். இல்லைன்னா 2 ஸ்லீவும் ஒன்றா சேர்த்து கொடுத்துருவாங்க. எல்போ வரையும் ஸ்லீவ் கேட்டாங்கன்னா, இந்த ஸ்லீவ் நம்ம கட் பண்ணும்போது இந்த பேக் சைடு நமக்கு இந்த டிசைன் இடிக்கும். கஸ்டமர் என்ன செய்வாங்கன்னா, இதையும் கேட்பாங்க, எனக்கு ஸ்லீவும் வந்து கரெக்டாக இருக்கணும் எல்போ வரையும், நெக்கும் எனக்கு வந்து டிசைன் அப்படியே இருக்கணும் அப்படி கேட்பாங்க. அந்த மாதிரினா நம்ம கஸ்டமர்கிட்ட ஃபோன் போட்டு சொல்லிட வேண்டியதான் விஷயத்த. இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க அவங்க ப்ளவுஸில். அதை ஸோ உங்களுக்கு வந்து இப்படி தான் தைக்க முடியும், ஆஃப் ஹேண்டு தான் தைக்க முடியும். இல்லை உங்களுக்கு ஃபுல் ஹேண்டு வேணும்னா உங்களுக்கு ஃபுல் ஹேண்டு கரெக்டாக வந்துடும். இந்த பேக் நெக் அந்த பேக் போர்ஷன் இருக்குது பார்த்திங்களா, இதில் கொஞ்சம் ஒட்டு வச்சு தான் நாங்கள் தைக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்னு நாங்கள் கஸ்டமர்கிட்ட நாங்கள் சொல்லிவிடுவோம். உங்களுக்கு இந்த மாதிரி ப்ராப்ளம் வந்துன்னா நீங்கள் அவங்கள்ட்ட பேசிட்டு நீங்கள் செய்யுங்க. அப்படின்னா நம்ம ஏதோ கட் பண்ணிட்டோம், தவறாக தைச்சிட்டோம் அப்படி சொல்லிவிடுவாங்க. ஓகே, இதுவும் பெரிய சைஸ் தாங்க. 36, 38 பாடி சைஸு. பாடி சைஸு 38ங்கிறதுனால 38க்கு அது 40 இருக்கும். ஆம்கோல் 6 வச்சுருக்கோம். இது நிறைய பேர் இந்த ஆம்கோலை வந்து அளவு ப்ளவுஸ் தான் அளவு எடுத்துப்பாங்க. இப்படி பார்த்தாலே நாங்கள் கண்டுபிடிச்சிருவோம். இந்த மாதிரி லென்த்து ஜாஸ்தியாக இருந்தாலே ஆம்கோல் 6 நாங்கள் வச்சுருவோம். இந்த 6, 5.5, 5 அப்படிலாம் நிறைய அளவு சொல்கிறாங்க. ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு அளவு சொல்கிறாங்க. அதில் எந்த அளவு தான் நாங்கள் எடுத்துக்கிறதுன்னு தெரியல அப்படின்னு நிறைய பேர் நினைக்கிறீங்க. ஸோ நீங்கள் எது உங்களுக்கு புரியுதோ நீங்கள் அதுவே உங்களுக்கு நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். ஓகே, இதுதான் அவங்க பாடி சைஸ்க்கு தான். இதுதான் அவங்களுடைய பாடி சைஸ் தான். மொத்தம் அவங்க 5 ப்ளவுஸ் கொடுத்தாங்க ஒரே அளவுக்கு. 5மே இன்றைக்கி தைச்சி முடிச்சிட்டோம். நாளைக்கு வந்த பிறகு கடையை ஓப்பன் பண்ண பிறகு கொக்கி கட்டி ஹெம்மிங் பண்ணி ஐ கட்டி அவங்கள்ட்ட கொடுத்துட வேண்டியதான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோ முடிஞ்சிடுச்சு. நாளைக்கு நாங்கள் என்ன ஒர்க் பண்ணுறோன்ட்டு வீடியோ போடுறோம். ஓகே, உங்களுக்கு என்ன கட்டிங் வேணும், என்ன ஸ்டிச்சிங் வேணும்ன்ட்டு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நீங்கள் வீடியோ பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, நான் வந்து அன்னன்னைக்கு நான் என்ன ஒர்க் பண்ணுறேன் அப்படின்றது உங்களுக்கு வீடியோவில் காமிக்கிறேன். நீங்கள் எந்த டவுட்டாக இருந்தாலும் நீங்கள் கேட்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நீங்கள் வீடியோ பார்த்ததுக்காக ரொம்ப நன்றி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.